எங்கடா கோயில தானே இருக்கேன்னா ஆளே காணும். ஆமாம் இங்கே இல்லை, இங்கே தானே இருக்குன்னு சொன்னா. ஒருவேளை வீட்டு போய் சொன்னாடா. போய் சொல்கிற மாதிரி தெரியலையே, அவளு சீரியஸாக தானே பேசியிருந்தா அவ ரெண்டு பேரும். அப்படின்னா அவளுக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கூட கூப்பிடுதாடா. இவ சும்மா சொன்னான்னு சொல்லியிருக்க மாட்டாளா? திவ்யா வேற மாப்பிள்ளைய கூப்பிட வர சொல்லுதான்னு சொன்னான். வேண்டாம் தானே சொன்னா இவா. ஆமாம் நான் கோயிலுக்குள்ளே காணுமே, இங்கே தானே இருக்குண்ணா. ஒருவேளை இங்கேருந்து ஆட்கள்லாம் வரும் பார்த்து யாரும் சொல்லிடுவாங்கன்னு பின்னாடி பின்னாடி எங்கேயும் உட்காந்துருக்கலாம். யோசிக்கிறது கரெக்டு தான். அப்படி கூட இருக்குமோ, ஒழிஞ்சிருக்காளோ தெரியக்கூடாதுன்னு. அவர் சொன்னால தெருவில் எங்கே உட்காந்து அழுதான் மாமாக்கு நியூஸ் போயிடணும். அதான் இதையும் யோசிச்சு அப்படி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பின்னாடி எங்கேயும் இருக்கான்னு பார்ப்போமா. இருக்கும்டா, அப்படி பண்ணுவா. சரி வா, ஒரு சுற்றி சுற்றி பார்ப்போம். சரி வா. அங்கே பாரு, அந்த தங்கச்சி என்ன லட்சத்தில் உட்காந்துருக்காங்க. இழுபத்தில் மட்டும் குறைய கிடையாது. இவ்வளோ இப்போ பாய்க்கிலேயே பேசுதா என்கிட்ட. பதிலுக்கு பதில் வாய் அடைக்கிறது இருக்குல்ல, கோவம் மட்டும் மூக்குக்கு மேலே வருதுல்ல. அப்பா இழுவாமல் இருக்கணும்டா. எங்கே வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்புறம் தனியாக டெய்லியும் அழுதுகிட்டே இருக்கணும், டெய்லியும் படுத்து கிடக்கணும் காய்ச்சலில். அப்போ தான் அவளுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா இரு நீ. என்ன 2 நாளாக படுத்து கிடந்துடலாம். நேற்று தெளிவாக இருக்கேன்னா மறுபடியும் எழுதிட்டு இருக்க பாரு. நந்தினி ஏன்னா என்ன பண்ணுறீங்க? சும்மா தான் இருக்கேன். நீ எங்கண்ணங்க கோயிலுக்கு வந்தியா? சும்மாவா? சும்மா இங்கே வந்து உட்காந்துருக்க, அது கோயிலுக்குள்ளே இல்லாமல் பின்னாடி. சும்மா தான். என்ன சும்மா சும்மான்னு சொல்லிட்டு இருக்கேன்? இங்கே வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். நான் அழலை. அழலையா? இவ்வளோ நேரம் அழுதுட்டு தானே இருந்தேன், நான் தான் பார்த்தனே. அது சும்மா. இந்நேரம் இங்கே வந்தேன். ஆ அது மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதான் கோயில் போன வந்தேன். மனசு கஷ்டமா இருந்துச்சா? எதுக்கு? ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன். நல்லா போய் சொல்ல கற்றுக்கிட்டேன்னா. எதுக்குன்னு அப்படி கேட்க? கொஞ்ச நேரம் ஆயிட்டு. இன்னும் காலையில் வந்திருக்கணும், இல்லை சாயந்தரம் வந்திருக்கணும். யாரும் இல்லாமல் தனியாக வந்து அதுவும் பின்னாடி வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். ஏச்சு வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு, போர் அடிச்சிச்சு, அதுக்கு தான் வந்தேன். வீட்டில் இருக்க போர் அடிச்சிச்சு கோயிலுக்கு வந்திருக்கியா? இதை நாங்கள் நம்பணுமா? இல்லை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னனால இங்கே வந்து உட்காந்துருக்கியா? என்ன எல்லாம் தெரிஞ்சு உன்னை தேடி எங்கே இருக்குன்னு அலைஞ்சி அதுக்கப்புறம் உனக்கு கண்டுபிடிச்சி வந்து கேட்டதுக்கப்புறம் தான் அண்ணன் உனக்கு தெரியுதுன்னு. வெளியே போன்னு சொல்லும்போது உனக்கு அண்ணன் இருக்கான்னு ஞாபகம் இல்லையோ? இல்லைன்னா அவன் இங்கே சொந்தமாக வீடு கட்டலையா, அதனால அவனை எப்படி கூப்பிட்டு நினச்சிட்டு இருக்கியா? சரி பிஞ்சு போனா, நீ என்ன பற்றி பேசுகிற? சும்மா இரு கொஞ்ச நேரம். பதில் சொல்லு. நான் தனியாக வீடு கட்டினா தான் கூப்பிடணும்னு தோணுமா உனக்கு? இல்லை. நான் இருக்க வீட்டுக்கு நீ வருமா வேண்டாமா? சரி சொல்லணும்னு கூட உனக்கு தோணலையா? ஆ எப்படி சொல்லன்னு தெரியல. சொல்லதுக்கு என்னது எப்படி தெரிலங்க? மாமா அங்கே இருக்குல்ல, அவன் இருந்தானே. உனக்கு என்ன தெரியுமா? யார் சொன்னா? நான் கேட்டதுக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. எனக்கு ஏன் கால் பண்ணல? என்கிட்ட ஏன் சொல்லலை? உங்ககிட்ட சொன்னா அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சா என்ன? நான் ஸ்டேஷனில் வச்சு அவங்ககிட்ட அப்படி பேசிட்டலாம். பின்ன அவங்க இருக்க இடத்துக்கு நான் எப்படி வர முடியும்? அவன் இருக்கனால அங்கே வரக்கூடாது. அதனால் நீயே ஒரு முடிவு பண்ணிட்டு இப்படி தெருவில் வந்து உட்காந்துருப்பில்ல கேட்க. ஆ உனக்கு போகிறதுக்கு வீடே இல்லை. ஆ வீடு எங்கே இருக்கு? வீடு யார் கட்டினா? புது வீடு யாருக்காவது கட்டினான்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? ஆ அது யார் பேரில் இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ அப்பா கூப்பிட்டு போகிற வரைக்கும் நீ எந்த வீட்டில் இருந்த? இல்லை கேட்கேன், யார் வீட்டில் இருந்த? பதில் சொல்லு. அது அப்பா பேச மாட்டேன், எனக்காக தான் கட்டியிருக்கு. இப்போ நீ பிடிக்கல உங்களோட வரமாட்டேன்னு சொன்னதுனால அந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னான் அவன். அப்படி சொன்னதுக்கப்புறம் அவன் அவன்கிட்ட என்ன சொன்னான்? என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாம், விட சொன்னேன். விட முடியாது, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சொன்னாங்க. டெய்லியும் சொல்லிகிட்டே இருக்கணும். உனக்கு என்ன அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியாதா? இல்லை நீ அங்கே வந்ததுக்கப்புறம் வெளியே போட்டு துவச்சி விட்டானா? அப்படி சொல்ல வரல, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு முகத்தில் முழிக்க. பாலாட்ட பேசாமல் தானே இருந்தேன். அவன் இந்த வீட்டில் தானே இருந்தான், மும்பையில் அங்கே தானே இருந்தான். அவன்கிட்ட பேசாமல் இருந்தேங்கிறதுனால வீட்டை விட்டு வெளியே போனியா? இல்லை. அப்புறம் என்ன? சரி உனக்கு வர தயக்கமாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரின்னு சொல்லலாம்ல, நான் வந்து கூட்டி போயிருப்பேன்ல. இதெல்லாம் அசிங்கம் இல்லையா நீ சொல்ல? இங்கே வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கியா? யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க சொல்லு? இப்படி தெருவில் வந்து உட்காந்து கேவலப்படுத்துறதுக்கு தான் எஃப்ஐஆரை போட்டிருக்கலாமே. யாருனே தெரியாத போலீஸ்ட்டை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தெரியுது. அங்கே பேச தெரிஞ்சில்ல, ஊரெல்லாம் கேவலப்படுத்துறதுக்கா அங்கே விட்டு கொடுக்காம பேசுனது. வீட்டை விட்டு விரட்டிட்டாவே, அதனால தெருவில் உட்காந்துருந்தேன். எனக்கு போகிறதுக்கு வீடும் இல்லை, இடமும் இல்லை, யாருமே இல்லை. அதனால நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நீ ஒரே இடத்துல அசிங்கப்படுத்தக்கூடாது தான் ஆளுக்கு ஒரு இடத்துலையும் அசிங்கப்படுத்திட்டு இதான்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை. வீடு தான் பிரச்சனை. வீடும் கட்டியாச்சு, அது யார் பேரில் இருக்குது, யாருக்காக கட்டியிருக்குன்னு தெளிவுபடுத்தியாச்சு. மறுபடியும் இப்படி தெருவில் வந்து உட்காந்தா 4 பேர் பார்த்து காரி மூஞ்சில் துப்பா நல்லா இருக்கும்ல. எஃப்ஐஆர் போட்டால் இந்த அளவுக்கு கேவலம் வராதுல்ல. அதுக்கு தானே ஏன்னா ஊரில் தலை காட்டான்டாங்களா, எல்லோரும் மூஞ்சில் காரி துப்புவாவே, நல்லா இருக்கும்ல பார்க்க. அப்படியெல்லாம் இல்லை. வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன உடனே வெளியே வந்து எனக்கு ஃபோன் அடிச்சிருக்கணும்ல. இல்லைன்னா நம்ம வீட்டுக்காட்டு வெளியே வந்து ஃபோன் அடிச்சிருக்கணும், இல்லை அக்கா காட்டு ஃபோன் அடிச்சிருக்கணும். சொல்லிவிட்டு அக்கா வீட்லையாட்டு போயிருக்கலாம்ல. சரி வா வீட்டுக்கு வா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்த. இல்லை, எல்லோரும் ஹாலில் தான் இருந்தவ போன உடனே. அப்பா அமைதியாகவே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நின்றுட்டு ரூமுக்கு போகலான்னு பார்த்தேன்னா தேனி என்ன நடந்துச்சுன்னு கேட்டாலாம், அதான் தூண்டி விட்டுட்டான். அதனால தான் அப்பாவும் அம்மாவும் கோவத்தில் வெளியே போய் சொல்லிட்டாங்க. அப்பாவும் சொல்லிட்டு சரி வா வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா. எப்படி வரேன்?
கால் நடக்க முடியாதா? நடந்து வரும்போது எதுவும் கால் ஸ்லிப் ஆகி கால் உடஞ்சிட்டாடா? சும்மா இரவு மாடு காலுக்கு தானே நடந்து வருவாவ. அப்புறம் உன் தங்கச்சி இப்படி கேட்காதா காலில் அடிபட்டான்னு கேட்க. ஏக்கு காலில் ஏதாவது அடிபட்டிருக்கா? அப்படி சொல்லிட்டல, எனக்கு அவங்க முகத்தை பார்க்க கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அங்கே வந்து எப்படி இருக்கேன்? இவ்வளோ தெரியும் முகத்தை பார்க்கல போல. அப்படியா? சும்மா இராண்டா நீ வேற. சீன் மாரி போட்டுட்ருக்கா. இப்போ வாராலாம் வரலன்னு கேள்வி. வான்னு சொல்லிட்டோம்ல எந்திரி. கஷ்டமாக இருக்கும். யாரும் கஷ்டம்லாம் படாண்டாண்டா. என் முகத்தை பார்க்க பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நாளைக்கு கிளம்பிடுவேன். நான் இது வரைக்கும் அக்கா வீட்டில் போய் இருந்துக்கிறேன். நான் சொன்னதுக்கு ஆயிடுச்சுல, அவன் அக்கா வீட்டில் போய் இருக்காங்க. அப்புறம் உனக்கு என்ன? வா. வேண்டாம், எனக்காக அக்கா வீட்டிலலாம் போயிருக்காண்டா. என்ன தாண்டா பிரச்சனையா? இப்போ எதுக்கு வர மாட்டேக்க? அவங்க இங்கேயே இருக்கட்டும், அவங்க கட்டின வீடு தானே. நான் அங்கே இருந்தால் என் முகத்தை பார்க்க வேண்டியது வரும். என் முகத்தை பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு. அப்போ என்ன தாண்டா செய்யணும்? பிடிக்கல வரமாட்டேன்னு சொன்னாலாம் அது எனக்கு கஷ்டமாக இருக்கும் உங்களை பார்க்கும்போது. அப்படி சொன்னது அதெல்லாம் அவங்க விருப்பம். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கிறதும் பிடிக்காததும். அதில் நான் ஒன்றும் வருத்தப்படவே இல்லை. புரியுதா? அது சொன்னதுக்காக கஷ்டப்படுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. நான் பேசவும் மாட்டேன், எதை பற்றி கேட்கவும் மாட்டேன். அதனால் எந்த யோசனையும் வேண்டாம். அவங்கவுங்க விருப்பம் போல் இருக்கலாம். அதேமாதிரி அந்த வீட்டில் இருக்கிறதுனால என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், என்கிட்ட சொல்லணும்லாம் எந்த அவசியம் கிடையாது. புரியுதா? நானும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட மாட்டேன். எங்கே போகிறாங்க, என்ன செய்தாங்க, அதனால் தைரியமாக இருக்கலாம். அவங்க என்ன நினைக்காங்களோ அதுபடி நடந்துக்கலாம், இருக்கலாம், என்னன்னாலும் செய்யலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவேன். அவங்களுக்கு எது சரி, எது தப்பு, எது நம்மகிட்ட கேட்டு செய்யணும் அப்படின்னு நான் விரும்புவேன். அதனால் பயப்பட வேண்டாம், சொல்லிடு. நான் தெளிவாக சொல்லியாச்சு. அவன் எல்லாம் சொல்லிட்டான், கேட்டல? உனக்கு இனிமே என்ன பிரச்சனை? அப்போ எனக்கு பிடிக்காதா? இதுக்கு என்ன பதில்? எனக்கு பிடிச்சவங்க, என்னையே பிடிச்சவங்க யாரையும் என்னையை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி காரியத்தை யோசிக்க கூட மாட்டாங்க. என்னை பற்றி யோசிக்காதவங்க என்னையை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்கள எனக்கு எப்படி பிடிக்கும்? நான் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி செய்யலை. ஸ்டேஷனில் என்னை பற்றி யோசிக்காமலா எஃப்ஐஆர் போட வேண்டாம்னு சொன்னாங்க? அடித்தாலும் கண்டுக்கக்கூடாதுன்னு. இல்லை வந்து இப்படி பின்னாடி உட்காந்துருந்தா யாருமே பார்க்க மாட்டாங்களா? ஒருத்தர் பார்த்தாலும் அது நியூஸ் பரவாதா? எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? அப்பா வெளியே அனுப்பிட்டாரு, சரிதான். ஆனால் அப்பா வந்து தான் பொண்ணாக இருக்கும்போது வெளியே அனுப்பல. யோசிக்கணும்ல. ஒன்று அசோக் மகா, இன்னொன்று துறை பண்ணாட்டின்னு தானே சொல்லுவாங்க இல்லையா? உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஸ்டேஷனில் பேசியிருக்கா. ஆனால் தானே எப்போ வெளியே அனுப்புனா? இவனும் அப்படியே வெளியே விட்டுட்டானு தானே வரும். இல்லை என்கிட்ட சண்டை போட்டுட்டு உங்கள் அப்பா கிட்ட போய் இருந்தால் அந்த கதை வேறு. எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுனால நான் இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருக்கேன். இப்போ அவ அப்பனும் வெளியே அனுப்பியிருக்கலாம். இப்போ வீடாக இல்லை கேட்க அவனுக்கு பதிலடி கொடுக்கணுமா? என்ன சொல்லிட்டு வந்திருக்கணும்? எங்கே வந்திருக்கணும்? திருவிழா வந்து உட்காந்து அழுதுருக்கா? நமக்கு விஷயம் தெரிஞ்சு நம்ம வரலன்னு ஏன் ஊரில் யாராச்சும் ஒரு ஆள் பார்த்தா போதாதா? சொல்ல யோசிச்சு நடக்க போகிறதே கிடையாது. இது என்கிட்ட சண்டையே போட்டு போனாலும் எப்போ துரத்து விட்டாலும் வர வேண்டியதானே? இங்கே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை கேட்க இல்லை இதுக்கு முன்னாடி சண்டை போட்டு எப்போ விட்டு போகாமல் இருந்தாளா? இல்லை திரும்ப வராமல் இருந்தாளா? அவள் அப்படி வந்துட்டு சொல்லிட்டெல்லாம் பிடிக்கலன்னு அதான் யோசனை பண்ணிட்டு இருந்திருக்கா. தெளிவாக தானே சொன்னேன். அதெல்லாம் காதில் நல்லா தானே கேட்டிருக்கு. விட்டுட்டுலாம் போக முடியாது, எனக்கு வேணும்ன்ட்டு. அப்புறம் என்ன? இதுக்கப்புறம் ஒன்று சொன்னேன், அது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேளு. இப்போ கிளம்பி வீட்டுக்கு வர முடியுமா முடியாதான்னு கேளு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒரே விளக்கமாக தான் கொடுத்துட்ருக்க வேண்டியது இருக்குது. புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இப்போ என்ன தான் ஆச்சு எனக்கு தெரியவே இல்லை. நாளாக மூளை குழம்பிடுமே என்ன தெரியும். வான்னு சொல்லிட்டு இருக்கல. அக்கா வீட்டில் இருக்கட்டா? அவன் இவ்வளோ தடவை சொல்லிக்கிட்டே இருக்கான். வான்னு சொன்னால் அக்கா வீட்டு போட்டாவா? சரி வாரேன். ரியாவை பற்றி கவலை இருக்கா உனக்கு? இல்லை கேட்கேன். வளையாச்சிதான் முதல் மாமா இருக்கலாம். அவன் இருந்தால் வரமாட்டா, அதனால் நீ வரமாட்டேங்க. வாரேன். அடிக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டே இருந்தான். ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். எதுனாலும் சொல்லுன்னா சொல்ல மாட்டேக்கன்னு. அவன் அடிக்கிறதுல தப்பே கிடையாது. அவன் அடி கொடுக்க போய் தான் நீ ஒழுங்க இருக்க. அப்படியா? சும்மா இருமே. என்னக்கா செய்ய? அப்பாட்ட போய் சொன்னால் அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்குது. உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுதேன்னு ஏசுது. அவியலுக்கு சப்போர்ட் பண்ணி இவன்ட்ட எதுவும் பேசினானா இவன் வருத்தப்படுவான். என்னக்கா செய்ய? அவன் தான் கோவக்காரன் நல்லா தெரியும் அவளுக்கு. அப்போ கோவப்படுத்தாமல் இருக்கணும்ல, ஒழுங்காக இருக்கணும்டாக்கா. அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுவாங்கிறது எனக்கு தெரியாதுக்கா. பேசுவான்னு தெரியாமல நீங்கள் போய் கல்யாணம் முடிச்சு என்ன வர பிடிச்சிருக்குன்னு சொன்ன பிறகு தானே போய் பேசுனீங்க. ஆமாக்கா, அவன் தான் சொன்னான் நீ என்ன கல்யாணம் பண்ணுவீங்கன்ட்டு. போய் கேளுங்கன்னு சொன்னது அவன் தான். ஆனால் அவன் பேசுகிற விஷயம் கிட்ட எதுவுமே சொல்லலையே. இதை மட்டும் தானே சொன்னான். பட்டு கட்டினதுக்கு அப்புறம் தான் சொன்னான் அவன் பேசுவேன் அப்படின்னா. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, அம்மா வேற சொன்னவள அவன் சொல்லியிருக்கான் அவட்ட நான் நின்று பேசி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாப்பிள்ள அப்படின்னோடனே இப்போ சரி அப்போ ஒருவேளை இப்போ தான் பட்டுக்கட்டுக்கு முன்னாடி சம்மதமாக என்னன்னு கேட்டுப்பான் உங்களுக்கு நான் நினச்சேன். இவன் வந்து பொங்கலுக்கு வந்த நாள்ல இருந்து அவட்ட பேசியிருக்கான்னு யாரு தெரியும்? தெரியும் உங்களை சேர்ந்துட்டு 2 கூட்டுக்களை பண்ணியிருக்கல, அதுவும் 2 சொல்லாமலே மறைச்சி வச்சிருக்கு. இவன் வாயை திறந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனும் ஆமாங்கானுவேன். அவன் அப்போமே இந்த கதையெல்லாம் சொல்லி வச்சிருக்கான், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு. அதை இப்போ அப்படி நடந்துக்கிடணும்ல, அது அவளுக்கு தானே தெரியும், நம்மளுக்கா தெரியும். இவன் போகும்போது தனியாக சொல்லிட்டு போயிருக்கான் கிட்ட, நீ வேலையெல்லாம் செய்யக்கூடாது, அவனுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்கக்கூடாது,
அதனால அவள் செய்யட்டும், நீ சொல்லி மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்கான். இது எங்களுக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறமா பிரியா சிவாவை லவ் பண்ண விஷயமும் தெரிஞ்சிருக்கு. நந்தினி சொல்லியிருக்கா தம்பிக்கிட்ட. அதனால அவன் கூட வந்து சத்தம் போட்டுப்பான் உங்களுக்கு. எதுவும் செய்யக்கூடாது வைக்கக்கூடாது, நீ செய்கிறனால தான் அவள் போன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுப்பான் உங்களுக்கு. அப்போ அவகிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. அப்போ அவள் ஒழுங்காக இருக்கணும்னா அவள் வேறு பேசணும்னா இவனுக்கு கூட வந்து கோவம். அந்நேரம் இவன் வேறு வந்தாலும் கோவத்தில் அடிச்சிட்டான். அவளுக்கே தெரியும் அவன் மேலே அவன் ரொம்ப கோவப்படுவான் எதுவும் பண்ணான்னு. அவன் ரெண்டு சண்டையாக போட்டு வச்சுடுங்க. இப்போ தான் அவன் அடித்தான்னு வச்சுக்கோங்க, மறு நிமிஷம் அவள் அவங்ககிட்ட தான் நிற்பா, அவன்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பா. இப்போ நம்ம என்னக்கா சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். நிமிஷம் முன்னாடிக்குள்ள சண்டை எவ்வளோ நேரம், அதெல்லாம் பெருசாக்க முடியுமா? அதில் தான் அவன் கரெக்டாக தான் இருக்கான். ஆனால் ஏன் இப்படி ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஆகுதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. சொன்னோம்னா நந்தினி அப்பாட்ட போய் சொல்லவே மாட்டாக்கா, ஏன்னா அடிக்காம போய் கேளுங்க வைங்கன்ட்டு. அவியலுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு அவியலுக்குள்ளே தான் பேசிக்கிட்டாவே. அவிய ரூமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே தானே வச்சுக்கிட்டாவே. நந்தினி அப்பா ஏன் அப்படி பண்ணுதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அதைத்தான் நம்ம ஐசப்பா அன்னைக்கு அப்பாட்ட போய் கேட்டுச்சு. ஐயோ நந்தினி வந்து நம்மகிட்ட சொல்லுதாளா சத்தம் போடுங்க வைங்கன்னு. அவியலுக்குள்ளே சண்டை போடுறதுக்காக இவளுக்குள்ளே பேசிக்கிட்டதாவ நம்ம போய் எப்படி தலையிட முடியும் புதுசு முன்னாடி விஷயத்தில் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்பா என் பிள்ளை அடிக்க நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா, சொல்லி பார்த்துட்டு இருக்க முடியுமா, என்ன நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு மைசப்பாவை சத்தம் போடுது. அவன் புருஷன் கேட்குற கரெக்டு தானே. ஐயோ புருஷன் முன்னாடிக்குள்ளே பேசிக்கிட்டாங்க சண்டை போட்டுக்கிறாங்க. வெளியில் வருதா? இல்லை நம்மக்கிட்ட வந்தால் தானே நம்ம பேச முடியும். அப்பாவுக்கும் நந்திரி மேலே பாசம், இவனுக்கும் நந்திரி மேலே பாசம், ரெண்டு பேரும் அவளை தான் பாடாப்படுத்துறாங்க. இப்போ சரி அதுக்கு இவனை கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்கலாமே, ஏன் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும்? இவன்ட்டையும் சொல்லதான் செய்து கோவப்படாதுல அடிக்காதன்னா கேட்கவே மாட்டேக்கான் இவன். மைசப்பா வேறு சத்தம் போட்டு தான் செய்யுது. இன்னைக்கு கூட காலையில் ஸ்டேஷனில் வச்சு சத்தம் தான் போட்டிருக்கு. நீ ஏன் அவட கோவப்படுத, அவளை ஏன் அடிக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு தான் செஞ்சிருக்கு. சரி மச்சாங்க. அப்புறம் எதுக்கு தான் கோவப்படுதான்னு அவட்ட தெரிய மாட்டேன். வந்து தெரியாமல் அப்படி என்ன ரொம்ப சீரியஸாக கதை நடந்துட்டு இருக்கா? ஏய் நீ எப்படா அந்த வந்து உட்காந்துருக்கிறது கூட கண்ணு தெரியாமல் அவ்வளோ சீரியஸ் என்ன கதை விட்டுட்டு இருக்க? என்னத்த சொல்ல உனையே தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னை பற்றி என்ன பேசிட்டு இருக்க? உன் கோவம் தான் பேரை கெடுக்கு. என்னாச்சு? என்னாச்சுன்னா நீ ஏன் கடிக்க ஒய்யாமல பிடிக்காததான் பண்ணுனா அப்புறம் அடி தான் வாங்கணும். சத்தம் போட வேண்டியதானே, சொல்ல வேண்டியதானே. புதுசாக தெரியாமல் பண்ணலாம் அடி வாங்கல, புரியுதா? தெளிவாக சொல்லியும் திரும்பவும் அந்த தப்பை பண்ணதுக்கு தான் அடி வாங்குது. அவ சொன்னதெல்லாம் மறந்துருப்பாளா இருக்கும், தெரியாம பண்ணிருப்பா. நல்லதான் சொல்ல சத்தம் போட, அதுக்கே அடிக்க தர. இப்போ சொல்லும்போது தெளிவாக சொல்ல தான் செய்தேன். யாருக்குன்னே தெரியும் எனக்கு பிடிக்காததை பண்ணுனே எனக்கு கோவம் வரும்ன்ட்டு. நானே சொல்லியிருந்தேன் இதை பண்ணக்கூடாது, பண்ணனா அடிப்பேன்னு சொல்லுதேன். திருப்பியும் பண்ணப்புறம் அடிக்க மன்னிச்சணும். நான் சொன்னது செஞ்சுருந்தானா அவள் இந்த கேள்வி கேட்பாள இல்லை கேட்கேன். என்கிட்ட சொல்லிட்டா அப்படியே லவ் பண்ணுற விஷயத்த. அப்போ நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நான் இங்கே வந்துட்டேன்னா கண்டுக்கிட மாட்டா. நான் போயிட்டேன்னா அப்புறம் எல்லா திருட்டு வேலையும் பண்ணி கொடுக்குறது அவளுக்கு. போனவங்க காரில் போட்டிருக்கேன். அந்த ஒரு வாரமும் முதல்ல கொடுங்கன்னு சொல்லி சொன்னால் கொடுக்கலன்னொன்னே ஒரு வாரமாக அவன் ஃபோனை கொடுத்துருக்கா பேசுறதுக்கு. காலேஜுக்கு எக்ஸாம் எழுத அனுப்பிவிட்டா அங்கே அவன் அந்த பையன் வந்திருக்கான்ட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா, இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்காவோ. நான் போயிருக்கேன் வரணும்னு தோணலை, அவன் பாட்டு நின்று பேசிகிட்டு இருக்கவ. இப்போ இவ்வளோ திமுரு. யாருக்குமே எனக்கு தெரியும் அவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டாக்கா அப்படின்ட்டு, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாக்கான்ட்டு. நான் அவட்ட சொல்லிவிட்டு இவட்டையும் சத்தம் போட்டு போயிருக்கேன். நீ எந்த வேலையும் செய்யாத சொல்லி மட்டும் கூடுன்னு சொல்லிட்டு திரும்பவும் உட்கார வச்சு செஞ்சு கொடுத்துட்டு அவள் இன்றைக்கி என்ன கேள்வி கேட்பா? இது கேள்வி கேட்கணும் உங்களுக்கு என்ன அவசியமாக சொல்லுங்கள். இப்போ ஸ்டேஷன் போயிட்டு வந்த பிறகு என்னெல்லாம் நடக்கணும் நீங்கள் பார்த்துட்டு தானக்கா இருக்கீங்க. எதுக்கு நந்தினி இப்படி பண்ணுத? நீ அங்கே இருக்கட்டும், நான் என் கூட வா, என் வீட்டுக்கு தானே சொன்னேன். நீ அங்கே வந்து எடுத்துருக்கலாம்ல. நான் இங்கே தான் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு நான் இங்கே வரேன். இப்படியா பண்ணுவாங்க நந்தினி? எல்லாத்துக்கும் தான் அசிங்கம் தெரியுமா? அதை பற்றில என்ன கவலை? யாரும் அசிங்கப்பட போகிறாங்க, நமக்கு என்ன? பிடிக்கலன்னா எவ்வளோ நாளும் அசிங்கப்படுத்தலாம்ல. சும்மா இரு துறை, நீ மறுபடியும் கோவப்பட போகிற, அப்படி பேசாத. சரி இப்படி பண்ணாத இனிமேனே. சரிக்கா. அவன் அடித்தானா நீ அடிக்காம நடந்துக்காத. அடித்தானா அடிக்காதன்னு சொல்லு. மகேஷ் அப்பாட்ட சொன்னாதான் மகேஷ் அப்பா சத்தம் போடுமே, நீ சுதாட்ட சொல்லலாமே. யாருக்குனே துறைக்கும் அப்பாவுக்கு ஆக மாட்டக்கலாமா? நீ சொல்லு. நீ வீட்டோட வச்சுட்டு வச்சுக்கோ, வெளியே தெரியுமா? நான் அப்பாட்ட போய் சொல்லவே இல்லை. நீ எப்படினாலும் ஒரு ஊருக்குள்ள எப்படினாலும் போயிருமா நியூஸு. இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம நீ பார்த்துக்கா. அக்கம் பக்கத்தில் உள்ள ஆட்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, புரியுதா? நீ தான் உஷாராக இருக்கணும். சரி நீ கொஞ்சம் கோவப்பட்டது, அவள் தான் புரியாத பிள்ளையா இருக்காள. கொஞ்சம் பொறுத்து போயேன் நீ. அதான் இவன்ட்ட சொன்னா இவன் கேட்கவே மாட்டான். சரிங்கக்கா. இன்னும் அவளுக்கு அந்த பக்கம் வரல, அடிக்காத சொல்லு. சரிக்கா. நன்றி, உன் வீடு இதுதான், புரியுதா? எங்கேயும் போகக்கூடாது. இப்படிதான் எங்கேயும் போய் இருந்தால் அவனுக்கு அசிங்கம் இல்லை, அது சொல்லு. உனக்காக தானே வீடு கட்டியிருக்கேன். ஊர் சமூகத்தில் சண்டை வர்றது, பேசுறது, பேசாமல் 2 நாளைக்கு இருக்கிறது, இதெல்லாம் சகஜம்தான், புரியுதா? அதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. சரிக்கா. அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் அவன் கோவப்பட போகிறான், உன்னை அடிக்க போகிறான் சொல்லு.
நான் சொன்ன மாதிரி கேட்டு நடந்துக்காங்க. அப்படி இருந்தேன்னா வீட்டில் பிரச்சனை வராது. வெளியே யாரும் பார்த்து எதுவும் சொல்லவே மாட்டாங்க அப்பாட்ட. அதனால் அப்பா கோவப்பட வேண்டிய அவசியம் வராதுல்ல. அவனை அடிக்க மாட்டான். சரியா? சரிக்கா. இன்னும் பிரச்சனை வராமல் இருக்க பாருங்க. சரியா? சரி நான் வரேன். நான் வரேன். சரிக்கா. அடிக்காத தம்பிடுமே. சரி அடிக்க மாட்டேன் விடு. நீ ஏன் நின்றுட்டே இருக்க நந்தினி? போ. சாப்பிட்டியா? வேண்டாம் எனக்கு. நீ அங்கே சாப்பிட்டியா சாப்பிடலான்னு கேட்கேன். வீட்டுக்குள்ளே போனவொன்னு தான் பிரச்சனை ஆகிட்டேன். சரி இப்போ வா சாப்பிடுவா. வேண்டாக்கா, வயிறு பசிக்கல, பிற சாப்பிட்றேன். முதல்ல சாப்பிடு, போய் சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடு ரூமில் போ. இல்லை நான் கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டேன், எனக்கு பசிக்கல. சாப்பிடல வேண்டாம், சாப்பிட சொல்லல. ஓடத்தான் சொல்லிட்டு இருக்க, அமைதியாக இருக்க. அவள் சாப்பிடல, சாப்பிட சொல்லு. சாப்பிட்டு மேலே தூங்க சொல்லு. நான் எதுக்கு சாப்பிட சொல்லணும்? என்னாச்சுடா, ஏன் கோபமாக இருக்க? எதுக்கு வந்துட்டல? ஸ்டேஷன் வாசலில் என்ன நடந்துன்னு சொன்னோம்ல, மறந்து போச்சா உனக்கு? அதுக்குள்ளே ஏங்கிட்ட சொல்லிட்டு இருக்க சாப்பிட சொல்லணும்னு? நீ சொன்னதான் சாப்பிடுவா. நான் இப்போ என்ன கேட்டால் உனக்கு புரிஞ்சதா புரியலையா? அதான் அவள் சொன்னால, எதுக்கு அப்படி சொன்னான்ட்டு சரி நீ அவள் சொன்னதை பிடிச்சி வச்சுட்டு இருக்கேனே. சொல்லு, அவளுக்கு மதியம் வந்து சாப்பிடாம இருக்கா. கோயில் வச்சு தெளிவாக தானே சொன்னேன். உன் மண்டையில் ஏறலையா உனக்கு? சொல்லலைன்னா அவள் சாப்பிடாம இருப்பாடா. எதுக்குன்னு தான் நான் கேட்கேன். நான் சொன்னால் தான் சாப்பிடணும்னு எதுவும் சொல்லியிருக்கேன் நான் யார்ட்டையும்? நான் தான் சொன்னேன்ல, தெளிவாக தானே சொன்னேன். என் பர்மிஷன் எதுக்கும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நான் இருக்கிறதுனாலும் சொல்லிட்டேன்ல. சாப்பிட்றதுக்கு என் பர்மிஷன் வாங்கி தான் எல்லாரும் சாப்பிட்டு இருந்தாங்களா இல்லை கேட்கேன். இப்போ இவன் சாப்பிட்டால மீதி எதுவும் வச்சானா அதை எடுத்து கூட என்ன நின்று சாப்பிடுவா. அவன் வைக்கலையே, நான் கழிட்டு பார்த்துருக்கேன். அவன் இங்கே இல்லைன்னு நீ சாப்பாடு வைக்கலையா? சரி நீ போ, கொஞ்சமாக சாப்பிட்றா, அப்போ தான் அவள் சாப்பிடுவா. போ, ரெண்டு போய் சாப்பிடுங்க. என் கை ரெண்டு சாப்பாடு கொடுக்க. இதுக்கப்புறம் இந்த வேலை பார்த்துன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீ என் அடி வாங்க சொல்லிட்டேன். இவன் நினச்சி என்னன்னாலும் பண்ணிக்கோ, என் பர்மிஷன் கேட்கணும்னு அவசியமே கிடையாது, புரியுதா? நான் எதுவுமே அதில் தலையிட மாட்டேன், எதுவும் சொல்லவும் மாட்டேன், கண்டுக்கிடவும் மாட்டேன். ஆனால் என்ன வந்து அதில் இன்வால்வ் ஆகணும்னு நினைக்காது. உனக்கு நல்லாவே தெரியும்ல, நீ போகாமல் இருந்தாலும் அவளுக்கு சொல்கிறத சொன்னால் தான் அவன் செய்வானு. அப்புறம் ஏன் இப்படி பேசுகிற நீ? அதை தான் சொல்கிறேன், எருவ மாட்டேங்குது. அதுக்கு அவசியமே கிடையாது. இப்போ இனி பிடிச்சிருந்தா நான் சொல்கிறத கேட்டு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தா. இப்போ தான் எனக்கு பிடிக்காத, அப்புறம் ஏன் பெர்மிஷன் தேவை? அவசியம் இல்லைல்ல. இது ஏன் ஓ மாட்டேல ஏற மாட்டேங்க நான் சொல்கிறது கேளு. அவளுக்கு எனக்கு பிடிக்கல, புரியுதா? அப்போ நான் ஏதாச்சும் சொன்னேன்னா அவள் கோவம் தான் போடுவாள். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், புரியுதா? அவள் இஷ்டம் தான். அவன் எதுக்காக சொன்னாலும் உனக்கு தெரியும்லடா. அவன் மனசார சொல்லலைன்னு சொல்லிட்டால. உங்ககிட்டயோ பாலாட்டையோ சொன்னால எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு, அப்போ நான் அதை கண்டுக்கிட மாட்டேன், தேவை கிடையாது. ஆனால் அவள் என்கிட்டயே சொல்லிட்டா, உங்களை எனக்கு பிடிக்கல, நான் உங்கள் கூட வர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. நீங்கள் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டா. அதுவும் உன் மடியில் ஏறுதா ஏறலையா? நேற்று நைட்டே சொல்லிட்டா, நீங்கள் எனக்கு வேண்டான்ட்டு, புரியுதா? அதனால தான் நான் வரேன், நீ வெளியே வான்னு சொல்லியும் நான் ஆரம்பிச்சதெல்லாம் கேட்டுச்சா, முடிச்சு தான் இருந்தாலாம், வரக்கூடாது தான் இருந்தாலாம், புரியுதா? தேவையில்லாத வேலை பார்க்காத மனம், உன் வேலையை பாருங்க, புரியுதா? அவன் விருப்பம் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணாதடா, விடு. அவளுக்கு வயிறு பசிச்சா சாப்பிடுன்னு தோணுச்சுன்னா சாப்பிடுவான், புரியுதா? இந்த போய் சாப்பிட்டு பாட்டேன் கொஞ்ச நேரம். உண்மையாகவே எனக்கு பசிக்கலைண்ணா, நான் பிறகு சாப்பிட்டேன். சரி பிறகு சாப்பிட்றணும், புரியுதா? எதையும் மனசை வச்சுட்டு கோவத்தில் இருக்காத, புரியுதா? ம் சரிண்ணா. ரியாலா எங்கக்கா? சத்தத்தை காணும். அவளை மகேஷ் தூங்கிட்டு எவ்வளோ என்னமோ தெரியல. நீ போய் பாடு, கொஞ்ச நேரம் அம்மா என்ச்சனை கொண்டு வரேன். அவளை நான் பார்க்கவே இல்லை. தூங்குதல்ல, வேற என்ச்சனை கொண்டு வரேங்கம்ல. போ. சரி. நைட்டு கிளம்புவோமா? ஏன் என்னாச்சு, காலைல தானே போகணுன்னு? வேண்டாம் கிளம்புவோம். அதான் ஏன்னு கேட்கேன். கிளம்புவோம் மன சொன்னக்கல். சரி. காலையில் தான் மச்சனுக்கு தான் தூக்கம் போகுது. காலையில் எஞ்சி நம்ம ஒன்று விட்டுட்டு அதுக்கப்புறம் அவசரமாக வேலைக்கு போக வேண்டியது இருக்கும். இல்லைன்னா 1 hour 2 hours லேட் பண்ணதெல்லாம். இப்போ நான் ஈவினிங் கொண்டு விட்டுருலாம் மச்சான். சரி ஏண்ணா சொல்லுங்க. ஊருக்கு நைட்டே கிளம்புறீங்களா? ஆமாம், என்ன காலையில் நாளைக்கு தானே போகிறேன் நீங்கள்? அப்படி தான் வந்து ஒன்றா. அப்புறம் மத்தியானம் சொன்னால நைட்டு கிளம்பிடுவானே. நான் கொஞ்சம் பேசணும். சொல்ல வேண்டியதானே? பேசுவாங்களா கூட? பதில் சொல்லு. வாண்ட தானே பேசணுங்க, பேசுவேன்னு கேட்க. போ, ரூமுக்கு போய் பேசிட்டு வா. யார்ட்டையும் பேச வேண்டிய விஷயம் எனக்கு கிடையாது. ஏய்க்கு எப்படி பேசிட்டு இருக்க மாட்டேது? பிடிக்கலன்னு சொன்ன கோவமாடா? ஆ, அது உனக்கு தெரியாது அவளுக்கு உன்னை பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு. அவள் எதுக்காக சொன்னாலும் உனக்கும் தெரியும். அப்புறம் ஏன் இப்படி பேசுகிற நீ? எவனு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்காக நான் வருத்தப்படுறேன்னு நினச்சிட்டு இருக்கியா? அதுக்காக நான் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கஷ்டப்படுத்தாத அவளை. உனக்கு தெரியும்ல பற்றி நல்லா. அப்புறம் ஏன் இப்படி பேசுதா நீ? ஊருக்கு போயிடுவோம், மறுபடியும் இழுத்து வச்சுட்டு இருக்கவா? இல்லை என்ன மிரட்டலையில் கேட்கேன். இறங்கி போக போக தான் இன்னும் அசிங்கப்பட்டுருக்கேன். இன்னும் எவ்வளோ தான் அசிங்கப்படணும்னு சொல்லி? அசிங்கப்படுறதுக்கு இன்னும் இருக்கா? வெளியே போவான்னு சொல்லியாச்சுல. இப்போ என்ன பதில் கொடுத்துட்டு வரணுமா வேண்டாமா? இத்தனை லட்ச ரூபா லோனை போட்டு நான் வீட்டை கட்டி வச்சுருக்கேன். இப்போ என்ன மரியாதை இருக்கு எனக்கு சொல்ல? நீ செஞ்சதில்ல யாருமே இல்லையா, எங்கே போவானே தெரிலையா. அதனால தெருவில் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களா? இவங்க போய் உட்காந்து அழுறது தப்பாக தெரில, அசிங்கமாக தெரியல. நாங்கள் தேடி போய் இவங்க காலில் வந்து விழணும்.
என்ன வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்ட்டு. அப்படின்னா தான் இவங்க வருவாங்க. கேட்டால் ஒன்றுமே தெரியாத பிள்ளை ஒன்றத்தனம் பண்ணிட்டு பேசணுமா கிழிச்சவன் நினச்சிட்டு இருக்கேன். அவளை பற்றி தெரிஞ்ச மாட பேசிகிட்டு இருக்கேன். ஊருக்கு கிளம்புன்னு சொல்கிறேன். அப்புறம் இவ்வளோ டென்ஷன் படுத்துனா அவள் எதையாட்டு பண்ணிட்டு இருக்காமடா. எவன் என்ன பண்ண எனக்கு ஏன் இவ்வளோ கோபப்படுத? மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போயிடமாடா. நீ மட்டும் அவள் சொன்னால் உன்னை ஏற்றுக்கிட முடியாது சொல்கிறாடா. அப்புறம் நீ சொன்னால் மட்டும் அவள் ஏற்றுக்கிடுவாளா? நீ சொல்ல, உனக்கெல்லாம் தெரியும்ல. நீ ஒரு வார்த்தை சொன்னால் அவளால் தாங்கிக்கவே முடியாதுன்னு. அதுக்காக இன்னும் எவ்வளோ அசிங்கப்படணும் நீ சொல்லி. மன்னிச்சிருங்க. அப்படி சொல்லிட்டேன்னு தான் வர தயக்கமாக இருந்துச்சு, இல்லைன்னா நான் வந்திருப்பேன். நாடகத்தை பார்த்து பார்த்து வெறுத்து போச்சு. இந்த சீன் மேலாம் என்கிட்ட போட்டு இருக்கத அசிங்கப்படுத்த ஆகலாமா? அசிங்கப்படுத்திட்டு வந்து சாரி தெரியாமல் பண்ணிட்டேன். கொஞ்சம் மோர கட்டிங்க. ஏன் புத்தி செருப்பால் அடிக்கணும். ஏன்னா எனக்கு எழுதியிருக்கலாம் என் தலையில். ஏன்னா இப்படிலாம் கேவலப்படணுன்ட்டு. இது நானாக தானே கேட்டது. தான் இவ்வளோ கேவலப்படுது. இனிமேல் இப்படி நடந்துக்கவே மாட்டேன். உங்களுக்கு என்னால் எந்த கெட்ட பேரும் வராது. இந்த சீன் மாதிரிலாம் பேங்கில் போய் போடு சரியா? அங்கே ஒருத்தர் இருக்கோம்ல அவன்கிட்ட போய் போடு. இதை பார்த்து பார்த்து எனக்கு அழுத்து போச்சு சரியா? இந்த சீனை பார்த்து பார்த்து தான் எனக்கு இவ்வளோ அசிங்கம். இது வரைக்கும் இந்த நாடகத்தை நம்பி ஏமாந்து எனக்கு நிறைய மரியாதை கிடச்சி போச்சு சரியா? அதனால் அந்த மரியாதை எனக்கு போதும், இன்னோட நிப்பாட்டிக்காங்க சரியா? ஒரு வேலை இப்போ சொல்கிறது நான் கொடுக்குற லாஸ்ட் சான்ஸாக இருக்கணும்னு நினச்சா நான் சொல்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது. அவ்வளோதான். சரி, போக மாட்டேன். இதுக்கப்புறம் ஒரே முடிவு, ஒரே சான்ஸ். புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். இது என்னோட வீடு. நான் எங்கேயும் போய் உட்காந்து அழ மாட்டேன். என்ன சொல்ல வந்த? பதில் சொல்கிறவட்ட கேளு. எதுக்கு பதில் சொல்லுதானே? நீ எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க? அவங்க எனக்கு லாஸ்ட்டாக கொடுக்குற சான்ஸ் இதுவாக இருந்துச்சுன்னா நான் இந்த வீட்டை விட்டு வேறு எங்கேயும் போகக்கூடாது. வீடு இல்லைன்னு இப்படிலாம் போய் எங்கேயும் போய் உட்காந்து அழக்கூடாதுல்ல. யார் வீட்டுக்கு போகக்கூடாது. அப்புறம் இது என் வீடாக இருந்தால் அப்பா யார்ட்டையும் பேசக்கூடாது. நான் அதுக்கு தான் ஒரே முடிவுன்னு சொல்லுது. அதான் சொல்லிட்டால. இல்லை இதானே ஃபஸ்ட்டு டைம். சும்மா இருடா. அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்கோ. நீ சொன்னல என்ன பிடிக்கல, என் கூட வர முடியாது, பார்க்க விருப்பம் இல்லை, நீங்கள் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டல. நான் அதனால் வருத்தப்படவே இல்லை. புரியுதா? இப்போ நான் சொன்னல அதுலேருந்து நீ மாறாத சரியா? அப்படியே இருந்துக்கும். அதுதான் உனக்கு நல்லது. நான் எதுக்காக உன்னை இந்த வீட்டில் இருக்க சொன்னாலும் நான் உனக்காக தான் இந்த வீட்டை கட்டினேன். அதனால தான் நான் சொல்கிறேன் சரியா? நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் கட்டினேன். ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். ஆனால் நீ இங்கே இருந்தால் தான் அதோட மதிப்பு அதிகம். நான் ஆசைப்பட்டு கட்டினதில் ஒரு அர்த்தம் இருக்கும் சரியா? அதுக்காக தான் லாஸ்ட் சான்ஸ் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வச்சுருக்கேன் சரியா? இப்போவும் என் விருப்பத்துக்காக தான் நான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் சொல்லி உன்னை நான் கட்டாயப்படுத்திருக்கேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு சரியா? என்னோட ஆசை என்னோட விருப்பம். நான் முடியாதுன்னா நான் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. புரியுதா? உனக்கும் எனக்கும் இடையில இருக்கிற ஒரே சம்மந்தம் ரியா மட்டும்தான். புரியுதா? கோயிலை வச்சு சொன்னது தான். நான் உன்னோட பர்சனலில் எந்த விஷயத்துலையும் தலையிடவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருக்கேன்னு. நான் லவ் பண்ணது, நான் கல்யாணம் பண்ணது எல்லாமே நான் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் தவிர இது கேவலப்படுறதுக்கு இல்லை. எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையே கிடையாது. என்ன வந்தாச்சா? சாப்பிட்டாரா? சாப்பிட்டுட்டேன். தூக்கம் வந்துட்டாக்கும். நேரம் ஆயிட்டல, அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். தூங்குதியாம்மா? சாப்பிட்டியா மகேஷ்? ஆமாம், அப்பா நான் பாப்பா மணியே சாப்பிட்டோம். அம்மா நினச்சிதா? அம்மா சும்மா தான் இருக்கா. நீங்கள் சாப்பிட மாட்டீங்க? சும்மா தான். உங்கள் மாமா எங்கே கீழே இருக்கீங்க? பெரிய மாமாவா? ஆமாம். கீழே இல்லையே. அப்போ அண்ணன் இருக்கானே கீழே? இல்லை, கீழே ரெண்டு மாமாவுமே இல்லையே. சாப்பிட்டாங்களா ரெண்டு பேரும்? சாப்பிட்டாங்களா? மாமா சாப்பிடும்போது நீங்கள் வரல அத்தை? ஏன்? மாமா என்கிட்ட சாப்பிட போகிறேன்னு சொல்லவே இல்லை. தெரிஞ்சால் தானே நான் வருவேன். வெளியே போச்சுல. எப்போ வந்துச்சு? அதான் அப்போ தான் வந்துட்டேன் மாமா. இவ்வளோ தடவை கீழே தான் 2 பேர் இருந்தாங்க. அப்பாட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல மாமா. நான் ரூமுக்கு தான் வந்திருக்குன்னு நினச்சேன். ரூமுக்கும் வரல. இப்போ மாமா 2 நேரம் அங்கே மாமா ரூமில் பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாமா வரும்போது லேப்டாப் கொண்டு வச்சாக்கும். அது தெரியல, எத்தனை பார்க்கலையா? மாமா அம்மாட்ட எதுவும் சொல்லிச்சா ஊருக்கு போகிறான்னு? அது தெரியலையே. அம்மா என்கிட்ட எதுவும் சொல்லல, நானும் கேட்கலையே. எனக்கு தெரியாதே. நீங்கள் பேச மாட்டீங்களா மாமாட்ட? மாமா பேச மாட்டேங்குது. ஏன் உங்களோட பேசாமல் இருக்கிறதுல கோவமா உங்க மேலே? தாத்தா வீட்டு போனதுக்கா? அங்கே போனதுக்கு இல்லை. அது அங்கே தாத்தா வெளியே போய் சொல்லிட்டுல வீட்டை விட்டு. அதான் கோயிலில் போயிருந்தேன்ல. மாமாக்கு எப்படி தெரியும் நான் கோயிலில் போயிருந்தேன்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாது அத்தை. நீங்கள் அம்மாட்ட கேட்கட்டா? வேண்டாம் வேண்டாம். அப்போ நான் போட்டா? சரி நீ போ. நீங்கள் வந்து சாப்பிட்டு போகணுமா? அம்மா சொல்லிவிட்டேன். சரி நான் போய் சாப்பிடுவேன். அப்பா ரூமுக்கே வரல. நீ போனி அப்பாட்ட? வாரி அப்பா பார்த்து பேசிட்டு வருவோம். என்னத்தை தான் தேடிட்டு இருக்கேன்? அவன் குழந்தைகளுக்குள்ள ஆதார் கார்டை வச்சுட்டு வந்துட்டாலாம், எடுத்துட்டு வாங்கன்னு. அது எதுக்கு?
தம்பிக்கு ஆதார் கார்டு எடுக்கணும்டா. அது அவளுக்குள்ளே அட்ரஸ் மாற்றலான்னு அதான் முதல்ல அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எடுக்க முடியும். உனக்குள்ள வச்சு எடுக்க முடியுதுண்ணே. திடீர் கேட்டாங்க நினச்சிக்க. அப்போ அவளை வச்சு எடுக்காண்டாங்க. அப்படி சொல்லலடா, நீ ரேகை வச்சுதானே உன் பேர் வரும், அதுக்கு தான். அப்படின்னா அவளுக்கு அட்ரஸ் மாற்றணும்ல. தம்பிக்கு வேறு பெட் சர்டிஃபிகேட் அங்கே உள்ள அட்ரஸில் தான் இருக்கும். ஆமாம். பின்ன சௌமியாவுக்கு எந்த அட்ரஸ் மாற்ற போகிற? இங்கே உள்ளதா இல்லை அங்கே உள்ளதா? அது யோசிக்கலையே. எங்களுது மாற்றா எங்களுது கொடுத்தா ப்ரூஃப் எதுவும் கேட்பாங்களா? ஆமாம். மேரேஜ் சர்டிஃபிகேட் எங்கே வச்சுருக்கேன்? அது இங்கே தான் இருக்கும். இங்கே தானே பண்ணியிருக்கோம். ஒன்று பண்ணுவோம்ண்ணா. முதல்ல அப்போ அங்கே ரிஜிஸ்டர் பண்ணு. உன்னோட அட்ரஸ் அங்கே தானே இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறமா சௌமியாவுக்கு அட்ரஸ் மாற்றுவோம். அப்புறமா தம்பிக்கு நீ ஆதார் கார்டு எடுத்து அப்படி பண்ணலாமா? அப்படி தான் பண்ணு. நீ இங்கே உள்ள சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்க. இதை வச்சு அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுவோம். இன்விடேஷன் வச்சிருக்கே அப்படி எல்லாம் அங்கெல்லாம் இருக்குது பந்தயத்தில். இங்கே அதெல்லாம் எடுத்துகிட்டு இல்லையா? அதை யார் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? யாருமே இங்கே எடுத்துகிட்டு வரல. உனக்குள்ளது நீ எங்கே வச்சிருக்க? எடுத்துகிட்டு வந்துட்டியாக்கும். எனக்குள்ள தான் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இப்போ நீ ஒரு காப்பி வச்சிருப்பல? ஆமாம், என்கிட்ட ஒன்று இருக்குண்ணே. அதை எடுத்துக்கணுமா? என்கிட்ட இருக்கிறது இருக்கட்டும். நீ அதை எடுத்து வைய மேலே. இப்போ போய் எட்டு விட்டா நீ மத்தியானமே எடுத்து வந்துருக்கணும். நீ போகிற நேரத்தில் தேடிட்டு இருக்க எல்லாத்தையும். நீ காலேஜ் கொடுக்கலாம்னாக்கா இப்போ தான் ஃபோன் அடிச்சால சோனியா. அவள் வரும்போதே சொல்லி தான் விட்டா. வரும்போது சொல்லி விட்டாங்க. அப்புறம் நீ போகிற நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. பவிக்கு மாத்திரல. ஆமாம், அவளுக்கு மாற்றலாம். எருமைக்கு என்ன தான் செய்தானே திரும்ப இருக்கு. அவனை திட்டதெல்லாம் இருக்கட்டும். நீ முதல்ல நந்தினிக்கு நம்பிட்டு அட்ரஸ் மாற்றியாச்சா? அது மாற்றலாம். ரியாக்கு ஆதார் கார்டு எடுக்கணும்டா. அவளுக்கு நான் தானே எடுக்கணும். பிறகு என்ன எடுத்துட்டியா? இங்கே தெரிய நினச்சி எல்லாம் அங்கெல்லாம் இருக்குது. உனக்கு அந்த வீட்டு அட்ரஸ் தானே இருக்கும். ஆமாம், எனக்கு அட்ரஸ் மாற்றணும்னா இந்த வீட்டு அட்ரஸ்க்கு. இப்போ உனக்கு நந்தினிக்கு சேர்த்தே மாற்றிருங்க. இங்கே எனக்கு வீட்டு ரசீது செல்லுபடி ஆகுமான்னு தெரியலையா? ஆதார் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண. அப்போ என்ன செய்ய? சரி கேட்டு பார்ப்போமே. ரேஷன் கார்டில் சமய பேரும் தம்பி பேரும் சேர்க்கவே இல்லைல்ல? ஆமாம் சேர்க்கல. தம்பிக்கு தான் ஆதார் கார்டு வேணும்ல. அப்போ அந்த பேரையும் பார்ப்போம். அப்போ நீ அவனை ரேஷன் கார்டு எடுக்கணும்டா. நந்தினி பேர் பவி பேரும் இன்னும் அங்கே தான் இருக்குது வீட்டில். அது யார் யோசிச்சுட்டு இருந்தா? என் பேர் அங்கே இருக்கு காட்டில், இந்த ஆளா பேர் அக்கா காட்டில் இருக்குது. வார கணக்காக லீவ் எடுத்துருந்தோம். அப்போனா இது ஞாபகமே இல்லை பாரு. இதுவே சாமியாக தான் இப்போ ஞாபகப்படுத்தணும். ஆதார் கேட்டாங்க, தம்பிக்கு ஆதார் கார்டு எடுக்கணும். அது இருக்கட்டும். பாவி கேட்டால் என் வீட்டிலேருந்து நீக்கிடலாம். இப்போ நந்தினிக்கு அப்பா அம்மா வேற இப்படி பேசிட்டாவே எப்படி போய் சொல்ல? போய் கார்டு வேணும்ல. அப்போ யாராவது அப்போ வீட்டில் இருக்கட்டும். இன்னும் கோவம் குறையில உனக்கு? அவன் மேலே எனக்கு என்ன கோவம்? அப்புறம் ஏன் அப்படி பேசுத? விடுமண்ணா, அவனை பற்றி பேசி டென்ஷன் சார். மற்ற கதையை பேசு. நீ அப்போ அதை பேசும்போது ஒரு வார்த்தை விட்ட உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன? அவட்ட என்ன சொன்னேன்? இப்போ நாடகத்தெல்லாம் பேங்கில் போய் போடா. அங்கே ஒருத்தர் இருப்பான், முன்னாடி போய் போடுன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அதுக்கு இப்போ என்ன செய்யணும்? அவட்ட அவனை பற்றி பேச மட்டும் சொல்லியிருக்க. அவன் சொன்ன மாதிரி தான் நடந்துக்கிறதால அதை சொல்லு. நீ முதல்ல அதுக்கு அவனை ஏன்டா இருக்கு? நான் அவளை பற்றி பேசாத பற்றி சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? நான் பேச மாட்டேங்க அவட்ட. அவட்ட பேச நான் யாரு? ஏன்டா ஏக்கோ? சரி நீ போய் எடுத்துட்டு வரையா? அப்படி சரி போய் எட்டு வரேன். சர்டிஃபிகேட் நீ வச்சிருக்கதை கொண்டு போனாலும் அவன் ஆதார் கார்டு அங்கெல்லாம் இருக்குது. சரி சரி ரெண்டு சேர்ந்தாப்புல எடுத்து வரேன். நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. சரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். என்ன வானதி சரி நான் பாடம் ரொம்ப இருக்கேன். கூப்பிடு. வேஸ்ட்டு போய் எடுத்துட்டு வா. ஜெயிக்கா அவன் வந்துட்டானா போகிறேன். தெரியுதுல அப்புறம் என்ன? ஒரு நிமிஷம் இரு. சொல்லுமா என்ன? ரியா என்ன தூங்கலையா? நீ எனக்கு தூங்கலையா? அப்படிமா? சரி சொல்லு என்னாச்சு? சாப்பிட்டீங்களா 2 பேரும்? சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா இல்லையா? இனிமேல் தான் சாப்பிடணும். சாப்பாடு வச்சுருந்தியா? இல்லை, ஏன்டா? இன்னும் அவசியம் இருக்காது. நான் பாடம் போகிறேன். குடும்பம் வரியா? நான் நிற்க சொல்லுங்கண்ணா, கொஞ்சம் பேசணும். சொல்கிற காதில் கேட்கல. உன்ட்ட பேச தான் வந்திருக்கா. எதுவும் கேட்கணும்னு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் பதில் சொல்லு. உம்மோட போனால் என்ன அர்த்தம்? தெளிவாக சொல்லியாச்சுல. அப்புறம் என்ன? எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டுலாம். அப்புறம் என்ன? நான் எதுவும் பர்மிஷன் கேட்கவோ சொல்லவோ வரல. வேறு பேசு டேரெக்டாக பதில் சொல்லு. எனக்கும் யாருக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன? ஃப்ரீயா விஷயமான்னு கேளு. அப்படின்னா கேட்க சொல்லு. மன்னிச்சிருங்க. இனிமேல் இந்த தப்பு எப்பவும் பண்ண மாட்டேனா. நீ ஏன்டா என்கிட்ட வந்து சொல்லணும்? பேச மாட்டீங்களா? அவன்கிட்ட பேசி தான்டா இருக்கேன். நான் கிண்டலாக பண்ணிட்டு இருக்கேன். அவள் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். என்கிட்ட பேசுங்களா மாட்டீங்களா? என் காலை வச்சு பேசிட்டே இருக்கேன். அதிலே தெரிஞ்சுக்க வேண்டியதுதானே? இந்த ஒரு டைம் மன்னிச்சிருங்க. சாரி. நீ எப்போதும் உங்களுக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி நடக்க மாட்டேன். ஆனால் சொல்லிடு. என் பக்கத்தில் வர்ற வேலைலாம் வச்சுக்கிட வேண்டாம். அப்போ நான் யாரு? எனக்கு எவட்டையும் பேச விருப்பம் மனம். தேவையில்லாமல் பேசி என்னை டென்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் நான் ஏதாச்சும் சொல்லிட போகிறேன் சொல்லிட்டேன். நான் பேசுகிறல்லடா. கடைசியாக ஒரு சான்ஸ் கொடு. என்னால் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க முடியாதுன்னு தெரியாதா? இல்லை எனக்கு புரியல மனம். பிடிக்காதவங்ககிட்ட எப்படி பேசாமல் இருக்க முடியும்னு சொல்ல தோணுது. இல்லை கேட்கேன். பிடிக்காதவங்ககிட்ட யார் பேசுவா முதல்ல? அப்பா கூட கொஞ்ச நாள் இருக்கேன்னா நீங்கள் விட மாட்டீங்களா? அதுக்கு தான் இப்படி சொன்னேன். எனக்கு உங்களை பிடிக்காதுன்னு யார் சொன்னேன்? உங்களால் என்கிட்ட பேசாமல் இருக்க முடியுமா? மன்னிச்சிருங்க மாமா. என்னதான்டா பிரச்சனையா? அப்போதான் ஹாலில் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு, இப்போ வந்து இங்கே தொந்தரவு பண்ணிக்கிட்டு என்ன வேணுமா? இப்போ உனக்கு தெரியாதா அவன் என்ன பேசுகிறான்னு? கடைசியாக ஒரே ஒரு டைம் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என் முன்னாடி வந்து நிற்கக்கூடாது சொல்லிட்டேன். எதுவும் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நான் பதில் சொல்ல மாட்டேன். விட்டுற சொல்லுங்க நான் விட்டுட்டேன்.
இனிமேல் நான் வந்து பிடிச்சி வைக்க மாட்டேன் சரியா? எல்லாமே ஓன் டிசிஷன் தான். நான் ரொம்ப ஏமாத்துட்டேன்டா. இனிமேல் யாரையும் நம்புறதா இல்லை. எனக்கு தேவையும் கிடையாது யாரும். நான் அப்போதே சாயந்தரமே லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன். அதை செய்ய விருப்பம் தான் செய்ய வேண்டியதான், இல்லைன்னா விட்டுற வேண்டியதான். மற்றபடி நான் எந்த சான்ஸ் கொடுக்க மாட்டேன் எதுலையுமே. இங்கே இருக்க சொன்னது காரணம் வேறு. பிடிக்காமலாம் என் கூட பேசணும், என் கூட வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது, புரியுதா? நான் தான் விட்டுட்டேனே. என்னோடய லைஃப்பில் இனிமேல் இடம் கிடையாது சொல்லிட்டேன். என் லைஃப்பில் எடுக்கிற முடிவுக்கும் வீட்டில் இருக்க சொன்னதுக்கும் சம்மந்தமே கிடையாது சொல்லிடுச்சு. இனிமேல் என் பக்கத்தில் வருது, பேசணும்னு சொல்கிறது, எனக்கு ஒரு மாமான்னு சொல்கிறது, இதெல்லாம் வேண்டாம், புரியுதா? ரியா விஷயத்தில் என்ன தவிர யாரும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது சொல்லிட்டேன். அப்படி ரியா விஷயமா எதுவும் பேசுகிறதா இருந்தால் மனோவுக்கு வாய்ஸ் போட்டுக்கலாம். மனோட்ட சொன்னால் என்கிட்ட சொல்லிடுவான். எனக்கு கால் பண்ணணும் எந்த விஷயமும் கிடையாது. எனக்கு காலோ மெசேஜோ எதுவுமே வரக்கூடாது. போயிட்டு நான் அனுப்பிவிடுதேன், சைன் போட்டு அனுப்பிவிட்ருங்க. என்ன பேச்சு பேசுகிறேன் நாயா? நீ பேசாமல் இரு, இதை தலையிடாத. நான் எடுக்கிறதா முடிவு. நீ குறுக்க எதுவும் கேள்வி கேட்டு இருக்காத. ரொம்ப ஆசைப்பட்டு நினச்சேன் இந்த வாழ்க்கையை, அதில் தோத்துட்டேன். வீடு பிடிக்கல, அப்புறம் பிடிச்சி வைக்கக்கூடாதுடா, நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. என்னோட தொந்தரவு உனக்கு எதுவுமே இருக்காது சரியா? நீ ஃப்ரீயாக இரு, சந்தோஷமா இரு. நான் அப்போ உங்களுக்கு வேண்டாமா? உனக்கு என்ன பிடிக்கலல்ல, அப்புறம் என்ன? பிடிக்காதவங்க கூட வாழ்ந்தா நல்லா இருக்காது, சந்தோஷமா இருக்காது, புரியுதா? அதான் நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு நிமிஷத்துக்கு ஒரு சண்டை போட்டாலும் பிடிச்சவங்க கூட இருந்தால் அது பெருசாக தெரியாது, சந்தோஷமாக தான் இருக்கும் சண்டை கூட, புரியுதா? ஐ லவ் யூ மாமா. நான் சொன்னது உங்களுக்கு கோவமா? சரி, உங்களுக்கு என்ன பிடிக்காதா? எனக்கு பிடிச்ச என்ன செய்ய? நானும் எவ்வளவோ இறங்கி போயாச்சு. நான் நினச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையும் நினச்சேன். அது கிடைக்கிறது. நான் உங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க ரெடியாக தான் இருந்தேன். ஆனால் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எனக்கு கொடுக்க யாரும் நினைக்கல, விரும்பலை. கட்டாயப்படுத்தி வாங்க எனக்கும் விருப்பம் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சு சந்தோஷமாக இருந்தேன். கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்களேன். நான் கண்டிப்பாக உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். என்னால் உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வராது. எனக்கு நீயும் வேண்டாம், நீ சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டாம், போதுமா? நான் அப்படியே விட்டுருக்கலாம்லண்ணா. நான் வரமாட்டேன்னு தானே சொன்னேன், நீ தானே கூட்டிகிட்டு வந்த. இப்போ என்ன பதில் சொல்ல நாயா? பார்த்தல லாஸ்ட் சான்ஸ். அப்போ நான் கொடுத்த லாஸ்ட் சான்ஸ் என்னாச்சு? உங்கள் லைஃப்க்கு நான் வேண்டான்ட்டிங்களா? எப்படியும் டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டீங்க. அப்போது நீங்கள் கட்டின வீட்டில் நான் எப்படி இருக்க முடியும்? எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லைல்ல. நான் வரேண்ணா. எங்கே போகிறேன்? என்னை பற்றி கவலைப்படாத, சரியாவா? இப்போ நான் கொடுத்த லாஸ்ட் சான்ஸ்க்கு இதான் மரியாதையா? போக மாட்டேண்ணா, இங்கே தான் இருப்பேன். எப்போ போகணுமோ அப்போ நான் போகிறேன். காதில் விடுத்த நாயை ஏன் போய் டோர் லாக் பண்ணுறா? அவளே வந்து பேசுகிறாள், ஏன்டா அப்படி பண்ணுற நீ? டிக்கெட்டு கேன்சல் பண்ணு. அப்போ அப்படி தானே உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுட்டு ஏக்கு இந்த பேச்சு பேசுகிற நீ? இப்போ அவட்ட பேசுனதெல்லாம் உண்மை நான் நம்பணுமோ? ரிவர்ஸ் பண்ணுற மூஞ்சிய பேர். வா, 2 மணி நேரம் இருந்தாளாடா. தன்னால சாயந்தரம் வந்து பேசணும்ல, அவ்வளோதான். அவளான்னு தெரியாதா உனக்கு? சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்கான். போ அப்படியே கலந்துட்டு.